Welcome to our channel. இந்த வீடியோல of என்ற preposition உடைய uses பார்க்க போறோம். Preposition. Prepositionனா என்ன என்பதை பற்றி ஒரு short introduction பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் preposition of uses பார்க்கலாம். Preposition நம்ம எப்படி பிரிக்கலாம்? Preposition. Pre means before. Position means place. So, preposition is placed before noun or pronoun. ஒரு நவுனோ அல்லது ப்ரொனவுனோ அதுக்கு முன்பு preposition என்ற parts of speech வரும். சரியா? preposition என்பது ஒரு வேர்டு, ஒரு parts of speechும் கூட. It acts as an adverb or adjective. ஒரு adverb ஆகவோ அல்லது ஒரு adjective ஆகவோ preposition வேலை செய்யும். Used to express time, direction, etc. நேரத்தை பற்றி சொல்லவும் லொகேஷனை பற்றி சொல்லவும் preposition என்ற வேர்டு யூஸ் ஆகும். சரியா? The book is on the table. இங்கே on என்பது preposition. The modifier வந்திருக்கு. Table என்பது noun. So, preposition plus modifier plus noun என்ற பேட்டர்னில் வந்தால் அது prepositional phrase என்று அர்த்தம். இங்கே the என்ற definite article modifier வந்திருக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த modifier வேணாலும் போட்டுக்கலாம். indefinite articles ஆன a, an, அதுக்கப்புறம் my, your, this எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் modifier இல்லாமல் வரும். டேபிள் என்பது ஒரு noun. அந்த நவுனுக்கு முன்பு preposition வந்து prepositional phrase ஆக உருவாகுது. On the table என்பது prepositional phrase. எங்கே? டேபிள் மேலே. அப்போது preposition of place குறிக்குது. Where? Where is the book? The book is on the table. அப்போது வேர் என்ற கொஸ்டின் வேர்டுக்கு ஆன்சர் சொல்கிறது போல் வருது இல்லையா? அது அட்வர்பை சொல்லத்தான்னு அர்த்தம். வேர் என்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறது போல் வந்தால் அது அட்வர்புன்னு அர்த்தம். அப்போது இந்த ப்ரிப்போசிஷன் வந்து அட்வர்பாக இங்கே வேலை செய்யுது. ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து இங்கே ஒரு அட்வர்பாக வேலை செய்யுது. காமன் ப்ரிப்போசிஷன் என்னென்னா இன், ஆன், அட், பை, ஃபார், ஆஃப், வித். இது போல் நிறைய ப்ரிப்போசிஷனும் இருக்குது. இந்த வீடியோவில் ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷனுடைய யூசஸை பார்க்கலாம். அடுத்தது யூசேஜ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் ஆஃப். ஆஃப் யூசஸில் ரொம்ப முக்கியமானது இதுதான். டு ஷோ பொசிஷன் ஆர் பிலாங்கிங். உன் அப்பாவுடைய பெயர் என்ன? யாருடைய? அப்பாவுடைய. ஃபாதர் ஒரு பர்சன், அதுவும் ஒரு லிவிங் திங். பக்கத்தில் அப்போஸ்ட்ரோஃபி எஸ், அதுக்கு பக்கத்தில் நேம் என்ற நவுன் வந்திருக்கு. ஸோ ஒரு லிவிங் திங்குடைய பொசிஷனை குறிக்க அப்போஸ்ட்ரோஃபி எஸ் ப்ளஸ் நவுன் என்ற பேட்டர்னில் வரணும். பர்சன் மட்டும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அனிமல் கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ மங்கி ஒரு அனிமல், ஒரு லிவிங் திங் இல்லையா? மங்கியுடைய டெய்ல் என்று நீங்கள் சொல்லணுன்னா லிவிங் திங் தானே. லிவிங் திங்குடைய பொசிஷனை குறிக்கும் போது அப்போஸ்ட்ரோஃபி எஸ் ப்ளஸ் நவுன் என்று வரணும்னு சொன்னேன். மங்கீஸ் டெய்ல் என்று சொல்லணும். ஓகேயா? ஸோ லிவிங் திங்குடைய பொசிஷனை குறிக்க அப்போஸ்ட்ரோஃபி எஸ் ப்ளஸ் நவுன். அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த புக்? அந்த புத்தகத்துடைய பெயர் என்ன? புக் என்பது ஒரு நான் லிவிங் திங். ஒரு நான் லிவிங் திங்குடைய பொசிஷனை குறிக்க ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகும். சரியா? ஆஃப் என்பது ப்ரிப்போசிஷன். த டெஃபினிட் ஆர்டிக்கல். புக் என்பது ஒரு நவுன், அதுவும் ஒரு நான் லிவிங் திங். நான் இங்கே அந்த புக்கை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அதனால் த புக். வாட் இஸ் த நேம் ஆஃப் த புக்? புத்தகத்துடைய பெயர் என்ன? நான் லிவிங் திங்குடைய பொசிஷனை குறிக்கிறதுனால ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் இங்கே வந்திருக்கு.
அடுத்து apostrophe s or of for an organization. ஒரு ஆர்கனைசேஷன் உடைய பொசிஷனை குறிக்க apostrophe s அல்லது of என்ற preposition யூஸ் ஆகும். For example, the company's success. இதில் கம்பெனி கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து ஆர்கனைசேஷன் தான். அதனுடைய பொசிஷனை குறிக்க இங்கே apostrophe s அல்லது of ரெண்டுமே யூஸ் ஆகும். the company's success என்றும் சொல்லலாம் அல்லது the success of company இப்படி கூட சொல்லலாம். அடுத்தது what is the name of the man who lent us the money? முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், this is my brother's book, what is your mother's name? இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸில் லிவிங் திங்குடைய பொசிஷனை குறிக்க apostrophe s யூஸ் ஆகும்னு சொன்னேன். ஆனால் இந்த சென்டென்ஸை ஒரு லாங் சென்டென்ஸ், ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் போல் அமையும். இதை படித்தாலே உங்களுக்கு புரியும். the man who lent us the money, எங்களுக்கு கடன் கொடுத்த அந்த மனிதன். ஸோ குறிப்பிட்ட அந்த மனிதனை தான் சொல்கிறீங்க. அப்போது டெஃபினட் ஆர்டிக்கல் தி என்பது தான் யூஸ் ஆகுமே தவிர apostrophe s எப்படி வரும்? வராது. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த மேன் ஹூ lent us the money என்று தான் சொல்லணுமே தவிர வாட் இஸ் த மேன்ஸ் நேம் ஹூ lent us the money என்று சொல்லக்கூடாது. அது தப்பு. இங்கே ஆஃப் என்பது ப்ரிப்போசிஷன், தி டெஃபினட் ஆர்டிக்கல், மாடிஃபையர், மேன் நவுன். சரியா? எங்களுக்கு கடன் கொடுத்த அந்த மனிதன், அந்த மனிதனை குறிப்பிட்டு சொல்கிறதுனால தி என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் வந்திருக்கு. தி என்பது மாடிஃபையர், அதனால் அதுக்கு முன்பு ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. அடுத்தது ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் மெஷர்மெண்ட்டில் கூட யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா bought 4 kilos of tomatoes for soup. ராஜா 4 கிலோ தக்காளியை சூப்புக்காக வாங்கினார். இங்கே டொமேட்டோஸ் என்பது நவுனு, அதுக்கு முன்பு ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், சம்டைம்ஸ் மாடிஃபைடு இல்லாமலும் வரலாம். இந்த எக்ஸாம்பிளையும் பாருங்கள். 3 pounds of potatoes, an increase of 2%. ஸோ ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் மெஷர்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூட வரும். அடுத்தது ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் காலத்தை குறிக்க சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள், yesterday was the hottest day of the year. இந்த ஆண்டின் வெப்பமான நாளாக நேற்று இருந்தது. This is the happiest day of my life. ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் காலத்தை குறிக்க சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கூட வரும். ஆஃப் என்பது ப்ரிப்போசிஷன், மை மாடிஃபையர், லைஃப் என்பது நவுன். அடுத்தது ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் ஒரு மாதத்தின் குறிப்பிட்ட தேதியை சொல்ல யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், he started to work on the 4th of July. ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஜூலை மந்த்துடைய நேம் வந்திருக்கு. அவர் ஜூலை 4ஆம் தேதி வேலை செய்ய தொடங்கினார். the 11th of March, the 1st of the month. ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் பற்றி இன்னும் நிறைய இருக்குது சொல்ல வேண்டியது, அதை பார்ட் 2ல் பார்க்கலாம். Thank you so much for watching this video. If you like this video, please like, share and subscribe.